ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கான இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 அஃபிஷியலான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இந்த வீக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கான ஒரு அஃபிஷியலாக இந்த வருஷம் நடந்தது சரியா 2025 இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் நமக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க வாட்ஸ்அப் மூலமாக. ஸோ அந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர் கீயோட சரியா, ஆன்சரோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது ஆன்சரோட பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லெஸ், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்னசென்ட். செகண்ட் கொஷின் ஸ்டிமுலேட்டடுக்கு ஆப்ஷன் டி மோட்டிவேட்டட். தேர்ட் கொஷின் ஹீவ்டுக்கு ஆப்ஷன் டி மூட். தென் ஆன்டனிம்ஸில் ஃபோர்த் கொஷின் ஷாலோவுக்கு ஆப்ஷன் சி டீப். ஃபிஃப்த் கொஷின் அகானிக்கு ப்ளஸர். சிக்ஸ்த் கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ ரேர். செவன்த் கொஷின் ப்ரிஃபிக்ஸ்க்கு மேனேஜுக்கு வந்து மிஸ் மேனேஜ். எயித் கொஷின் ரிசம்பிள், அதுக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் ஆப்ஷன் சி. இந்த நைன்த் கொஷினுக்கு ஆக்சுவலாக குட்டு தான் வரும் சரியா. நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம்னா குட்டு தான் நமக்கு இதுக்கு ஆன்சராக வரணும். பட் இந்த குட்டுன்ற ஆப்ஷனே இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால குட்டு தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 10th கொஷினுக்கு ஆப்ஷன் பி ஸ்டாண்ட் பை. 11th question preposition option B between. 12th question prepositional phrase option C on account of. 13th question க்கு option the how. 14th question க்கு option A can they. can't cannot வந்திருக்கிறனால can they. 15th question க்கு do the math. 16th question phrasal verb க்கு postpone. 17th கொஷினுக்கு ஆப்ஷன் டி பிரேக் சரியா, பிரேக்ஃபாஸ்ட். 18th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ SVIODOA. 19th கொஷினுக்கு ஆப்ஷன் பி மணி அண்ட் காயின். இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா மணி அண்ட் காயின் பற்றின ஸ்டடி. 20th கொஷினுக்கு ஆப்ஷன் சி ப்ராப்பர்ட்டி. ட்ரைசிலபிக் கேட்டிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் சரியா. அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் இந்த 21ல செகண்ட் கொஷின் பிக் அவுட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இந்த கிவன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்லையும் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கிடையாது, செகண்ட் லைன்லையும் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கிடையாது. பட் எப்படி அவங்க அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியல சரியா, ரெண்டுலேயுமே கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் கொஷின் நம்பர் 22ல செகண்ட் கொஷின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. லைக் வந்துருக்கிறதுனால சிமிலி. தென் 23, 24 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. 25 and 26. நெக்ஸ்ட் கிராமர். இந்த 27 கிராமருக்கு மேக் அண்ட் இன்வர்ஷன் இன் த கண்டிஷனல் க்ளோஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஹேடை தூக்கி முன்னால் போட்டுட்டு இந்த இஃபை மட்டும் கட் பண்ணி எழுதுனா போதும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஹேட் ஐ கம் earlier ஐ வுட் ஹவ் ஹெல்ப்டு யூ. 28 டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. த பாய் செட் டு மீ கமா டபுள் கோட்ஸ்குள்ள இஸ் திஸ் த பிளேஸ். இங்கே யூவும் போடலாம் வியும் போடலாம். இந்த வியை வந்து வியாவும் வச்சுக்கலாம், இல்லை யூவாவும் மாற்றிக்கலாம். ஹாவ் விசிட்டட் அகோ சரியா. நெக்ஸ்ட் 29 காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. த சன் வாஸ் செட் அண்ட் இமிடியேட்லி த டெம்பரேச்சர் ஃபெல் ரேபிட்லி. அண்ட் 30 இஃப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. If you had studied well, you would have passed the exam அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல செக்ஷன் 1 ERC. இந்த 31 பார்த்தீங்கன்னா அவர் கேஷுனா ட்ரீ டோரு டத்து. 32 யுலிசஸ் ஆல்ஃப்ரட் டெனிசன். 33யும் யுலிசஸ் தான், யுலிசஸ் ஆல்ஃப்ரட் டெனிசன் சரியா.
மேக்ஸிமம் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க, வேறு வேறு போயம்லேருந்து தான் கேட்பாங்க. பட் இதில் வந்து ஒரே போயம்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவ் வாஸ் த 2 பாய்ஸ் ஃபேமிலி அஃபெக்டட் பை த வார்? ஃப்ரம் விச் கேரக்டர் டூ யூ லைக் த மோஸ்ட் இன் த ஸ்டோரி 2 ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா அண்ட் ஒய்? இது வந்து ஜென்ரல் கொஷினாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா அதில் கேட்குறதுக்கே அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 36 பார்த்தீங்கன்னா, why does Dr. Bernard describe the blind boy as a walking horror? நெக்ஸ்ட் செக்ஷன் 3 ஜென்ரல் கான்செப்ட் கேட்பாங்க. இதில் 37 வந்து உங்களுக்கு டயலாக் ரைட்டிங், பேங்க் மேனேஜருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில். அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் தெர்மாமீட்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற அந்த தெர்மாமீட்டர்னுடைய யூஸிங் ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 39 வந்து கம்ப்ளீட் த ப்ராப்ளம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் நெவர், செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் மைண்ட், தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ரோம். அடுத்து இந்த 40th கொஸ்டின் உங்களுக்கு பை சார்ட் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் டிபார்ட்மெண்ட் ஹேட் த மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட், அதான் 50% இருக்குது. அப்புறம் வாஸ் த டிமாண்ட் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் கிரேட்டர் தென் இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரியை விட ஹவுஸ் ஹோல்டு வந்து கிரேட்டராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ நோ. அடுத்து விச் கம்ஸ் நெக்ஸ்ட் டு த டிரான்ஸ்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட்? டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடுத்ததாக அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தான். இப்போ தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆன்சர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் 41 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து ப்ரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எனி ஒன்று. அப்புறம் 42 போயமில் ஃபோர்த்து போயம் வேரியஸ் ஸ்டேஜஸ் அது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போயம் தி காசில் கேட்டிருக்காங்க. 43 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இந்த போயம் வந்து தேர்ட் போயம், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் வந்து தேர்ட் போயம். நெக்ஸ்ட் 44ல் சம்மரி நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸாக ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் கேட்கணும், பட் அது கேட்கல. 45 லெட்டர் ரைட்டிங்கில் ஏ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனும் ஜாப் அப்ளிகேஷனும், பி வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 46ல் ஏ எரர் ஸ்பாட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ஓல்டரை எல்டர்னு மாற்றணும், செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த ஏன் மாற்றணும், தேர்ட் கொஸ்டினுக்கு தோ பட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எழுதணும், ஃபோர்த்து கொஸ்டினுக்கு இந்த பாயை பாய்ஸ்னு மாற்றணும், ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு தேனை டூன்னு மாற்றணும். அதில் பி கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வுட் விசிட், செகண்ட் கொஸ்டினுக்கு யூஸ்டு டு, தேர்ட் கொஸ்டினுக்கு நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு இந்த சீன் ஃபஸ்ட்டு வரும், இந்த சீன் செகண்ட் வரும். அது 47 உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதுக்கு சாய்ஸாக உங்களுக்கு ஜென்ரல் பேராகிராஃபை இங்கே கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது இஎம்ஐ பற்றி அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் எழுத சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். சரியா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது ரிப்பீட்டடாக கேட்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கும். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸு. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.